நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ கேளக்கை சித்தர் நமோ நமக. சுந்தரானந்தர் நமோ நமக. என் தாய் தந்தைக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் ஆன்மாவிற்கு நன்றி, என் மனதிற்கு நன்றி. நடந்த நன்மைகளுக்கு நன்றி, நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி, நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? சென்னையில் மிக சிறப்பாக போன 11ஆம் தேதி அன்றைக்கி அருமையான ஃபங்க்ஷன் நடந்தது. அசோக்ஜிலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் கூட மியூசிக்கை பற்றி சில விஷயங்கள், சவுண்டை பற்றி பேசினேன். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னாக்கா, மார்ச் மாதம் ஒரு சின்ன ஒரு லாக்டவுன் மாதிரி ஒரு வைரஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சித்தர் அறிவித்ததாக அசோக்ஜி சொன்னார். நிறைய பேர் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு உறுதிப்படுத்தினார். ஸோ எல்லாருமே நம்ம ஹெல்த்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அங்கே அவரால் சொல்லப்பட்டது. ஸோ அதற்கு சில பரிகாரங்களும் அவர் இது ஒரு மஞ்சள் கயிறு சில விஷயங்கள் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரும் சொல்லியிருந்தார். அது என்னென்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். நான் அதை முறிக்கிறதுக்கு நான் என்னுடைய ஒரு மெத்தடில் பிரபஞ்சத்தோடு எப்படி அந்த எனர்ஜியை வாங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இசை மூலமாக பண்ண முடியுமாங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணேன் கடந்த ஒரு 10 நாளாக. ரொம்ப நாளாக உட்காந்து இது யோசிச்சு அவர் சொன்னதுலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சு அதற்கான ஒரு இசையை தயார்படுத்தி வச்சுட்டேன். நிச்சயமாக அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்கும். சவுண்டு பிரபஞ்சத்துலேருந்து வர அந்த ஒலியால் நிச்சயமாக நடக்கும். நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். அது ஒரு அருமையான விஷயம். யாருக்கு தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம். முன்னாடி நமக்கு என்ன இந்த கொரோனான்னு வந்தது, என்ன பிரச்சனை வந்தது, நமக்கு நுரையீரல் லங்ஸில் இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா? நமக்கு முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சில விஷயம்லாம் எடுத்துக்கணும். மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இதயம், இதெல்லாம் சிறுநீரகம், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சாப்பாடு மூலமாக பழக்க வழக்கங்கள், ப்ரீத்திங், எக்ஸசைஸ், இது எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் அதை பலப்படுத்திக்க முடியும். அதற்கு பிரபஞ்சத்தோடு எப்படி ஒரு கனெக்ஷன் அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கு பிரபஞ்சம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது, பிளானட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அதனால் அதாவது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக ஒரு நம்ம உடம்புல இருக்கு இல்லையா அந்த உறுப்புகள், இது ஒன்று ஒரு தண்ணி. ஏன்னா 3ல் 2 பகுதி தண்ணி தான் நம்ம உடம்புல. ஸோ இது என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எச்சில், விழுங்கு நீர் விழுங்குறோம். நிறைய பேருக்கு எச்சியே ஊறாது, நாக்கு வறண்டு போச்சு, வறண்டே இருக்குது அப்படின்னு தண்ணி குடிச்சுன்னே இருப்பாங்க. அப்போனா மண்ணீரலில் ஏதோ ஒரு செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும், எச்சில் நிறையா வரணும். எச்சியை வெளியில் சூத்துன்னு துப்பாதீங்க, நல்லா முழுங்குங்க. அதில் தான் முழுமையான சக்தி, மண்ணீரலுக்கான சக்தி இருக்குது. அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி நுரையீரல்னாலே நமக்கு என்ன, சளி கட்டிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சளி கட்டின்றாலே நமக்கு லங்ஸில் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான ரெமெடி கபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம். மண்ணீரலுக்கு சம்மந்தப்பட்டது என்ன, நமக்கு நிலம் சம்மந்தப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்களில் பார்த்திங்கன்னா மண்ணீரலுக்கு நிலம் சம்மந்தப்பட்டிருக்கு, சரியா? நுரையீரலுக்கு காற்று, ப்ரீத்திங், இந்த சம்மந்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கல்லீரல்னு இருக்குது. கல்லீரல் பித்தப்பை, புரியுறதா? மண்ணீரல், கல்லீரல், இதெல்லாம் என்ன நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு அதற்கான கரெக்டான விளக்கம் நான் சொல்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம். ஏன்னா எனக்கு தமிழில் சொல்லும்போது நான் கரெக்டாக எழுதி வச்சுன்னு சொல்லணும். அதுக்காக தான் எழுதி வச்சுருந்தேன். இரைப்பை, சாப்பாடெல்லாம் போய் உட்கார்தே இரைப்பை, இதுதான் மண்ணீரல். இது நிலத்தோடு சம்மந்தப்பட்டது. பஞ்சபூதங்களில் நிலம் அதோடு சம்மந்தப்பட்டது. இந்த மண்ணீரலில் நமக்கு குறை அப்படிங்கிற விஷயம்னா, நமக்கு எச்சில் சரியாக ஊரெல்லாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதில் நமக்கு இரைப்பை, ஜீரணம் அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பேசிகிட்டு இருந்தோம். நுரையீரல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அந்த நுரையீரல் எங்கன்னு கேட்டிங்கன்னா பெருங்குடல் பை, பெருங்குடல் இருக்குது, சிறுகுடல், பெருங்குடல் அப்படின்லாம் இருக்குது. பெருங்குடல் பையோடு சம்மந்தப்பட்டது தான் இந்த நுரையீரலும். அது காற்றோடு சம்மந்தப்பட்டது. சளி, நெஞ்சு சளி கட்டின்னு இருக்குது அப்படிங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஸோ அது கபத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லீரல். கல்லீரல் அப்படின்னு சொல்கிறோம். கல்லீரல்னால் பித்தப்பை, ஒரே ஒரு மாதிரி ஜீரணமாகாமல் ஏப்பம் வந்துட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. இந்த கல்லீரல் வந்து ஆகாயத்தோடு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கல்லீரல் வந்து எப்போது ஒரு இதுனா, சில பேருக்கு அழுகே வராது, கண்ணெல்லாம் வறண்டு போயிருக்கும், தண்ணியே இல்லை கண்ணில் அப்படின்வாங்க. சில பேருக்கு தண்ணியாக கொட்டிகிட்டே இருக்கும், கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கல்லீரல் நமக்கு பிரச்சனைங்கிறத இந்த உறுப்புகள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் ஞாபகப்படுத்தும், இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நுரையீரல் வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன், சளி, மூக்குலேருந்து சளி வருது, இதெல்லாம் மூக்கு வழியாக நமக்கு தெரிஞ்சிடும். கல்லீரல் வந்து கண் வழியாக தெரிஞ்சிடும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கல்லீரல்னால் அது பித்தப்பை சம்மந்தப்பட்டது, அதை நீங்கள் கவனமாக இருக்க கற்றுக்கணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இதயம். முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதயம் சரியாக வேலை பண்ணுறதா அப்படின்னா, இதயம் இதோடு சம்மந்தப்பட்டது, நெருப்போடு சம்மந்தப்பட்டது. இந்த இதயம் நெருப்போடு சம்மந்தப்பட்டதுன்னா இது சிறுகுடல் பையோடு சம்மந்தப்பட்டது. எல்லாமே வயிறு பகுதி, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அது தெரிஞ்சுக்கணும். நெருப்பு அப்படிங்கும்போது இதயத்தோடு சம்மந்தப்பட்டது, இது சிறுகுடலோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயம். இந்த இதயம் வந்து சரியாக வேலை செய்கிறதா இல்லையா அப்படின்னா, வேர்த்து கொட்டும், பார்த்துருப்பீங்க. ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கு சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வேர்த்து கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னும். அதனால் அந்த வேர்வை ரொம்ப ஜாஸ்தியாக வருதானு யோசிக்கணும். வேர்வையே வரலைனாலும் நமக்கு கெட்டது தான். இப்போல்லாம் வேர்வையே வரதில்லை, எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, கம்ப்யூட்டர்லேயே வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏசியை போட்டுன்னு உட்காந்துருக்கோம். வேர்வைங்கிறதுக்கு இல்லை. முன்னாடிலாம் குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாட விடுங்க, வேர்வை நல்லா வரணும். வரும்போது இதயம் நல்லா வேலை செய்யும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுறதா? முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா, இந்த இதயம் சிறுகுடல் இதுன்னா என்ன ஆகும்னா, கரெக்டாக நமக்கு இந்த உள்நாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உள்நாக்கை பற்றி யோசிச்சதே கிடையாது. உள்நாக்கு, நாக்கு இல்லையா? நாக்கெல்லாம் உள்நாக்குன்னு ஒன்று இருக்குது, தெரியும் இல்லையா? இந்த உள்நாக்கு தான் ரொம்ப சம்மந்தப்பட்டது. அதுதான் இதயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு. இதெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ்க்காகட்டும். அந்த உள்நாக்கில் வந்து சின்ன புண்ணு வரும், நமக்கு அப்படியே வெடிப்பு ஏற்படும், ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாக இருக்கும், ஒரு கசப்பு தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து நாக்கு தான் பண்ணும். அது வந்து இதயத்தோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சிம்டம்ஸாக சொல்லும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சிறுநீரகம். சிறுநீரகம்னா யூரின் சரியாக போகலை அப்படிங்கிற விஷயம், நீரோடு சம்மந்தப்பட்டது. பஞ்சபூதங்களில் நீரோடு சம்மந்தப்பட்டது. இந்த சிறுநீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய தண்ணி குடித்தாலும் கெட்டது, ரொம்ப தண்ணி குடிக்கலைனாலும் கெட்டது. ஒரு அளவாக தண்ணி குடிக்கணும். ஆனால் அப்பப்போ தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு 1/2 லிட்டராவது தண்ணி நீங்கள் குடித்து பழகணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 3ல் 2 பங்கு வந்து நமக்கு நீர் தான் உள்ளே இருக்குது. அது ஒழுங்காக வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனால் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜீரணம் ஆக உள்ளே வந்து லிக்விட் ஃபார்ம் நிறையா வரும். அது ரொம்ப கம்மியாக அதுக்குள்ளே கேஸ்ட்ரிக் வந்துடும். ஸோ இது இல்லாமல் பார்த்துக்கணும். திரும்ப நான் சொல்கிறேன், உறுப்புக்கள் அது என்னென்ன சுரக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மண்ணீரல் அப்படின்னா எச்சில் சம்மந்தப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கணும். மண்ணீரல் எச்சில் சம்மந்தப்பட்டது. மண்ணீரல் வந்து எதோட நமக்கு உடம்புல எதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைப்பையோடு சம்மந்தப்பட்டது தான் மண்ணீரல். அதற்கு நம்ம எச்சிலை கரெக்டாக நமக்கு ஊறுதா இல்லையா அப்படிங்கிற எச்சிலை வெளியில் துப்பாதீங்க, முழுங்கின்றுங்க. புரியுதா? அடுத்தது பார்த்திங்கன்னா நுரையீரல்னால சளி, கபம், நெஞ்சில் சளி கட்டின்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரியும். அப்படின்னா பெருங்குடல் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது காற்றோடு சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னே இருக்குது, இல்லை கண்ணில் அப்படியே காஞ்சி போயிருக்கு அப்படின்னா கல்லீரல் சம்மந்தப்பட்டது. இந்த கல்லீரல் ஆகாயத்தோடு சம்மந்தப்பட்டது. பித்தப்பை ப்ராப்ளம்னா கண்ணில் காமிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதயம் அப்படின்னாலே வேர்வை அதிகமாக வருது அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதயம் எதோடு சம்மந்தப்பட்டது? நமக்கு சிறுகுடலோடு சம்மந்தப்பட்டது, நெருப்போடு சம்மந்தப்பட்டது. ஸோ எல்லாமே சாப்பாட்டோடு வந்துருச்சு பார்த்திங்களா? மண்ணீரல், கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல், பித்தப்பை, இறைப்பை, பார்த்திங்களா? இதெல்லாம் உணவே மருந்துங்கிறதுக்கு காரணம் தான். இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது
சிறுநீரகம்ங்கிறது எது? நீரோடு சம்மந்தப்பட்டது. அந்த சிறுநீரகம் நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். அப்பப்போ யூரின் போனால் யூரினை அடக்கக்கூடாது, அந்த யூரின்லாம் போகணும். புரியுதா? இதயம் உள்நாக்கோடு சம்மந்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும். உள்நாக்கை மறந்துடவே கூடாது. நமக்கு தெரியவே தெரியாது, அது யோசிக்கிறதே இல்லை. முன்னாடிலாம் அந்த டான்சில்ஸ்னு வரும் அடிக்கடி. ஐயோ உள்நாக்கு உள்ள சதை வளர்ந்துருக்கு, அது அந்த காலத்திலலாம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனதுனால. ஆனால் நம்ம என்னென்ன சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்குது, அடையாளங்கள். அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. உதடு காஞ்சி போயிடும், வெடிப்பு ஏற்படும். அப்படின்னா மண்ணீரலில் பிரச்சனைன்னு அர்த்தக்கலாம். புரியுதா? மண்ணீரல் நிலத்தோடு சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணியே வராது, இல்லை தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். எப்படின்னா கல்லீரலோடு சம்மந்தப்பட்டது. கல்லீரல் ஆகாயத்தோடு சம்மந்தப்பட்டது, பித்தப்பையோடு சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா மூக்கு காஞ்சி போயிடும், இல்லை மூக்கிலேருந்து தண்ணியாக வந்துன்னு இருக்கும். இதெல்லாம் நுரையீரலோடு சம்மந்தப்பட்டது. நுரையீரல் பெருங்குடலோடு சம்மந்தப்பட்டது, நம்ம காற்றோடு சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதயம் அப்படின்னீங்கனாலே சிறுகுடலோடு சம்மந்தப்பட்டது. நாக்கு, உள்நாக்கு இதெல்லாம் வெடிப்பு, அடிக்கடி புண்ணு வருது. இதெல்லாம்னா நம்ம உடனே அல்சர், வாயில் புண்ணு வருது அப்படிங்கலாம் ஒரு விஷயம் சொல்லாது. காரணம் ஏன் அந்த மாதிரி வருது? நம்ம சிறுகுடலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் அந்த வாயில் வெடிப்பு வரும். அப்படிங்கும்போது நெருப்போடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். விழுங்கு நீர், சளி நீர், கண்ணீர், வியர்வை நீர், சிறுநீர். திரும்ப சொல்கிறேன். விழுங்கு நீர் எச்சில், மண்ணீரல். சளி நீர், சளி கபம், நுரையீரல். கண்ணீர் கல்லீரலோடு சம்மந்தப்பட்டது. வேர்வை இதயத்தோடு சம்மந்தப்பட்டது. சிறுநீர் சிறுநீரகத்தோடு சம்மந்தப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அதற்கான உணவுகளை கரெக்டாக சாப்பிடணும், தண்ணி ரெகுலராக சாப்பிடணும், குழந்தைங்களை விளையாட விடுங்க. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போலேருந்தே அலர்ட்டாக நம்ம அந்த சாப்பாடு பழக்க வழக்கங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இதயம், சிறுநீரகம் இதுதான் ரொம்ப முக்கியம் உள்ள. இதை நம்ம பலப்படுத்தி வச்சுக்கிறதுக்கான உணவுகளை சாப்பிட்டு பழகணும். புரியுறதா? கரெக்டாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நல்ல நாக்கு வறண்டு போகிறது அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, தண்ணியாக வரல. மூக்குலேருந்து ஒழுகின்றே இருக்குல்ல, மூக்கில் தண்ணியும் இல்லை. நாக்கில் ஒரே புண்ணு, வறண்டு போச்சு வாயெல்லாம் உள்ள. எல்லாமே தண்ணியோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நல்லபடியாக தண்ணியை காய்ச்சி குடிங்க. நல்ல என்றைக்கு இந்த கேன் வாட்டர்லாம் வந்ததோ அன்றைக்கி தான் நமக்கு வியாதி வந்துடுச்சு. அந்த காலத்தில் நம்ம கிணத்து தண்ணி சாப்பிட்டு குடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கார்பரேஷன் வாட்ரு, இல்லை குளோரின் கலந்துட்டான், அது கலந்துட்டான், இது கலந்து. அதாவது ஒரு விஷயங்களே, அதாவது உள்ள பாக்டீரியாஸ்லாம் உள்ள உயிரோடு இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கும்போது தான் நம்ம நல்லா இருந்தது. இப்போ ஃபில்டர் வாட்டர்னு சொல்கிறோம். டிஸ்டில்டு ஃபில்டர் வாட்டர், பியூரிஃபைடு அப்படின்னா இருக்கிற எல்லா பாக்டீரியா கிட்ட எல்லாம் செத்து போச்சு, ஒன்றுமே கிடையாது. வெறும் தண்ணி நம்ம குடிக்கும்போது நாக்கெல்லாம் கொஞ்சம் ஈரம் போடும், அவ்வளோதானே தவிர உள்ளதற்கான சக்தி போகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தண்ணியில் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப நம்ம ஒரு பாவப்பட்ட விஷயங்கள் நினச்சிக்கணும். நம்ம அதில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பண்ணணுன்னா உணவே மருந்து. அப்பப்போ நல்ல தண்ணி கிடச்சுன்னா குடிங்க. இப்போ வெளியூரில் ஆற்று பக்கம் இருக்கிறவங்களாம் பிரச்சனை கிடையாது. நம்மளாம் சிட்டியில் இருக்கோம். கேன் வாட்டர் விட்டால் ஒன்றும் கிடையாது, பேக்கெட் பாலை விட்டால் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கெட்டு போச்சு. அதான் அவன் என்னன்னா ஒரு அளவுக்கு சம்பாரித்து பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி ஏதோ பண்ணுறமா ஊரை பார்க்க ஓடுறான்னு ஐடியா பண்ணி எல்லாம் அவன் ஊருக்கு போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டான். சிட்டியை விட்டு கூட வெளியில் போகவும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இந்த மே மாதம் பாருங்கள், நிறைய பேர் கிளம்புவாங்க. எக்ஸாம் முடிஞ்சவொடனே பாதி வீடு காலியாகும், எல்லாம் ஊரை பார்க்க ஓடிடுவாங்க. அது காரணம் இயற்கையான காற்று, இயற்கையான உணவு, தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பும் சம்மந்தப்பட்டது. நீல், நிறம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீர் மண்ணீரல், நிலம் மண்ணீரல், நீர் சிறுநீரகம், நெருப்பு இதயம், காற்று நுரையீரல், ஆகாயம் கல்லீரல். ஞாபகம் வச்சுக்கணும். மண்ணீரல், நுரையீரல், கல்லீரல், இதயம், சிறுநீரகம். இதை நம்ம பலப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ வச்சுருந்தீங்கன்னா இப்போலேருந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போயே உணவே மருந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த வைரஸ் அது இது எது வந்தாலும் எல்லாத்தையும் காப்பாற்றணும். சித்தர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்கிறதான் சொல்லுவாங்க. உடனே அவரே எல்லாத்தையும் பண்ணிவிடுவாருங்கிறது இல்லை. இனிமேல் ப்ரிகாஷனரி திங்ஸ், ஜோசியம், ஜாதகம் இது எல்லாமே இப்படி இருக்குது, கேர்ஃபுல்லாக இரு.
அப்பா அம்மா சொல்கிற மாதிரி தான், இங்கே போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு பெரியவங்க சொல்கிறது தான் சித்தர்கள். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டோமே, 3வது ஆள் பேச்சு தானே கேட்போம். சித்தர்கள் பேச்சை கேட்போம். அவங்க இதையே தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டு நாளைக்கு உங்கள் குழந்தைங்க சொல்லும்போது உங்கள் குழந்தைங்க அந்த பேச்சை கேட்காது. நம்ம எப்படி அப்பா அம்மா பேச்சை கேட்கலையே அந்த மாதிரி தான். நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கணும்னு இனிமேலாவது புத்திசாலித்தனமாக இருக்கணும். இந்த பரிகாரங்களுக்கான இசை வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அருமையான ஒரு விஷயம் இருக்குது. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய தன்மை மியூசிக்கில் இருக்குது. முன்னாடி அதெல்லாம் எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் நுட்பமான சில விஷயங்களோடு அதை பண்ணியிருக்கேன். எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. கேளிக்கை சித்தர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அப்பப்போ நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சித்தர்கள். அதனால் அதை கவனம் செலுத்துங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து பழகிறதே, சூரியன் நம்ம பிரபஞ்சத்துலேயும் ரொம்ப பவர்ஃபுல் சூரியன் தான். நட்சத்திரம், அது கிரகம் கிடையாது, நட்சத்திரம். அந்த சூரியன் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்காக எழுந்து குளிச்சுட்டு வெயிட் பண்ணோம். அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறதுக்கான முதல், நமக்கு என்ன காரணத்துக்காக எழுந்துக்கிறோம்னு ஒன்று இருக்கு இல்லையா. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு ரெடியாகி போய் நம்ம சூரியனுக்காக வெயிட் பண்ணோம். சூரியன் உதயாகி வெளியில் வருது பார்த்திங்களா, அந்த ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷம். அதை ஒரு 6 நிமிஷம் அப்படியே பாருங்கள், கண் சிமிட்டாமல் பார்க்க முயற்சி பண்ணி 6 மினிட்ஸ், 1/4 நாழிகை அந்த சூரியன் அப்படியே பாருங்கள். அத்தனை எனர்ஜி நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். அதுதான் சூரிய நமஸ்காரம். ஸ்லோகம் சொல்லலாம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை இப்படி பார்க்கணும், அப்படி சூரியனை 6 மினிட்ஸ் அப்படியே பாருங்கள். உதயம் அப்படியே வெளியில் வரும்போது மேகமூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்த அப்படியே பாருங்கள். அந்த எனர்ஜி நமக்கு உடம்புல சார்ஜ் ஆகும். இதுதான் சூரிய நமஸ்காரம். இது எல்லாமே பண்ணும்போது நமக்கான எனர்ஜி வந்தால் எந்த விதமான வியாதியும் நமக்கு வரவே வராது. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிற ஒரு காரணம். நம்ம இதெல்லாம் சொன்னால் எழுந்துக்க மாட்டோம். இயற்கையை பண்ணுன்னா நம்ம எழுந்துக்க மாட்டோம். அதனால தான் சிந்தனை வழிபடு, இதை விளக்கேற்றி வச்சு இதை கும்பிடு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சொன்னால் நம்புகிறோம். அரச மரம், ஆக்சிஜன் ஜாஸ்தி அரச மரத்துக்கிட்ட போய் அப்போல்லாம் பார்க்கில் எல்லாம் சுற்றி நாங்கள் அரச மரத்தோட எனர்ஜி வாங்கினாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் போகும்போது ப்ளசண்ட்டான ஒரு ஆக்சிஜன் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் நம்ம சொன்னால் போகுமா, அங்கே ஒரு விநாயகர் வச்சு அரச மரத்து விநாயகர் சுற்றினேன்னா உனக்கு நல்லா குழந்தை பிறக்கும், புத்திசாலி, படிப்பை போக ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் காரணக்கர்த்தா இந்த இறை வழிபாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே இயற்கையோட ஒரு விஷயத்தை நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயத்தை, பயமுறுத்துகிற ஒரு விஷயத்தை, நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஒருத்தர் நம்பிக்கை வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் கர்மாவுக்கு நான் பிறந்தேன், உங்கள் கர்மாவுக்கு நீங்கள் பிறந்தீங்க, நான் ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இறை வழிபாடு எல்லாம் யூனிவர்ஸோட கனெக்டட் தான். நற்பவி நற்பவி நற்பவி, ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லமேன்ற மைண்ட் செட்டில் நம்ம அதை சொல்லிகிட்டே இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நம்பிக்கையாக இருங்க. சித்தர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார், அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். அதை எடுத்து சொல்லணும்னு எனக்கு தோணித்து. சித்தருடைய ஒரு அறிவுரை, அதை அசோக்ஜியும் சரி நானும் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். மியூசிக் யாருக்கு என்ன தேவையோ எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பலமான இருக்குது. அதேமாதிரி உடல் ரீதியாக என்ன உணவு இது எதாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. விழுங்கு நீர், எச்சில், சளி, கண்ணீர், வியர்வை நீர், சிறுநீரக நீர், யூரின், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மண்ணீரல், நுரையீரல், கல்லீரல், இதயம், சிறுநீரகம், இது நமக்கு ரொம்ப முக்கியமான உள்ளே இருக்கிற பார்ட்ஸு. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று, இதெல்லாம் நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்க பழங்க. திரும்ப சொல்கிறேன், நீருங்கிறது மண்ணீரல், நிலங்கிறது மண்ணீரல், நீருங்கிறது சிறுநீரகம், நெருப்புங்கிறது இதயம், காற்றுங்கிறது நுரையீரல், ஆகாயங்கிறது கல்லீரல். விழுங்கு நீர், சளி நீர், கண்ணீர், வியர்வை நீர், சிறுநீர், இது ஞாபகம் வச்சுக்கணும். உதடு இதாச்சுன்னா மண்ணீரல் பிரச்சனை. கண்ணுலேருந்து தண்ணி வரல, தண்ணி கொட்டுறது, இந்த மாதிரின்னா கல்லீரல். மூக்குலேருந்து சளி வருது, மூக்கு காஞ்சி போச்சுன்னா நுரையீரல். நாக்கு வறண்டு போச்சு, உள்நாக்கில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா இதயம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கும்போது அது சிறுகுடலோடு சம்மந்தப்பட்டது, பித்தப்பையோடு சம்மந்தப்பட்டது, பெருகுடலோடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை பலப்படுத்திக்கணும். இது சித்தருடைய ஒரு அட்வைஸ். சென்னையில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினது அசோக்ஜி மூலமாக. அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். உணவே மருந்து,
நல்லபடியாக நல்ல ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூச்சு இழுத்து விடுங்க. 3 செகண்ட் மூச்சு இழுங்க, 6 செகண்ட் வச்சுக்கோங்க, திரும்ப விடுங்க. இல்லை 3 செகண்ட் மூச்சு இழுங்க, 9 செகண்ட் வச்சுக்கோங்க, 6 செகண்ட் விடுங்க. 3 செகண்ட் உள்ள இன்ஹேல், 9 செகண்ட் சஸ்டெயின் பண்ணுங்கள், 6 செகண்ட் மூச்சு வெளியில் விடுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக நமக்கு ஒரு தண்ணி நிறையா குடிங்க. நல்ல ஒரு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமः. ஆல் இஸ் வெல். எல்லாம் நலமே. நடந்த நன்மைகளுக்கு, நடக்கும் நன்மைகளுக்கு, நடக்கப் போகும் நன்மைகளுக்கு, பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி.